நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதன் அடிப்படையில நம்ம ஒரு நேற்று வரையில ஒரு விஷயம் பேசியிருந்தோம். நாகம் 2 4 பத்தி இந்த இடதுசாரியை, வலதுசாரியை ஒரு மணி நேரத்துக்கு 40 மைல் வேகத்துல போவாங்க கான்செப்ட்லாம். ஸோ அவர் இந்த வேதாகமத்த வச்சு தான் இன்னும் அதிகமாக அத பத்தி பேசியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப அழகா நீங்க பேசியிருந்தீங்க நான் பார்த்தேன். அப்பயுமே நியூட்டனுக்கு வந்து எப்படி போவாங்கங்கிறத பத்தி யோசிக்கவே முடியல. போவாங்கன்னு மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. பைபிள படிச்சதுனால அவருக்கு தெரிஞ்சுச்சு. இன்னைக்கு 40 மைல் தான் எல்லா வாகனமும் குறைஞ்சபட்சம் 40ல போற 40 மைல் 60 கிலோமீட்டர்ல 60 கிலோமீட்டர் அது. சோ இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இது மூலமா ஒரு அனாலஜி சொல்ல விரும்புறேன். என்னன்னா, பைபிள்ல இருந்து ரெஃபரன்ஸ குடுப்போமே. தானியேல் இருந்தாரு. தானியேல்ல வந்து தரியு ராஜா காலத்துல அவருக்கு கீழ இருந்தவங்க ஒரு அபாண்டமா ஒரு விஷயத்த ஒரு சூழ்நிலைய ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணி இவர வந்து சிங்க குகைக்குள்ள தள்ளுறாங்க. ஆமா. 6ஆம் அதிகாரத்துல அது இருக்கு. வாசிக்கலாம். இதுல என்ன யோசிக்க வேணும்னா, இவங்க எல்லாருலயும் நெறைய பேர் அதிகப்படியான பீப்பிள் இவர் மூலமா காப்பாத்தப்பட்டவங்க. தானியேலால காப்பாத்தப்பட்டவங்க. ஆமா. அந்த 2ஆம் அதிகார சம்பவத்த சொல்றீங்கன்னு நெனைக்கிறேன் நான். ஆமா. இல்லையா? நேபுகாத்நேசர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கனவையும், கனவுக்குள்ள அர்த்தத்தையும் நீங்க சொல்லலைன்னா, எல்லா ஞானிகளும் கொல்லப்படுவாங்க அப்டின்ட்டு. அப்ப கனவ கண்டுபிடிச்சு, கனவுடைய அர்த்தத்தையும், கனவையும் சேர்த்து சொல்லி, எல்லாருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டது யாராலன்னு கேட்டீங்கன்னா, இதே தானியேல்னால. இவரால காப்பாற்றப்பட்டு ஒரு ஜெனரேஷன் ஆனவங்க அவங்கலாம். ஆமா, ஒரு 25 வயசுல காப்பாத்தப்பட்டிருந்தா, ஒரு 50, 60 வயசுல இருந்திருப்பாங்க தரியு காலத்துல. ஆமா. வேற கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க. புதுசா கொஞ்சம் பேர் ஆட் ஆயிருப்பாங்க. ஆனா எல்லாருமே சேர்ந்து அதுல வசனம் போட்டிருக்கு. எல்லாருமே சேர்ந்து தான் சதி பண்ணாங்கன்னு போட்டிருக்கும். தானியேலுக்கு விரோதமா. ஸோ இவரால காப்பாத்தப்பட்டவங்கள இவர் எதிரி ஆயிட்டாங்க. எதிரி ஆயிட்டாங்க. இது எதுக்கு இப்ப இங்க சொல்றோம்னா, கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வச்ச பிலீவர்ஸ் கண்டுபிடிச்ச ஃபண்டமெண்டல் லாஸ் ஆகட்டும், லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் ஆகட்டும், லாஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஆகட்டும். இது இல்லாம இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட்க்கு வேலையே கிடையாது. அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு அடிப்படையில தான் இவங்களுக்கு வேலையே இருக்கு. வச்சுக்கிட்டு அவங்க நம்பின கடவுள் இவங்க இல்லங்கிறாங்க. இதுதான் இத நான் படிச்சுட்டு இருக்கும்போது பைபிள் கோரிலேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவமா நான் பார்க்கிறேன். நல்ல ஒரு டிஃபரண்டான ஆங்கிள் யோசிச்சது. பொதுவா நம்ம எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இல்லாத அறிஞர்கள பத்தி மட்டும் தானே யோசிக்கிறோம். அறிவியலாளர்கள பத்தி தானே யோசிக்கிறோம். பட் இவங்க எல்லாருமே இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் இவங்க அறிஞர்கள் அல்லது இவங்க சயின்டிஸ்ட்ன்னு சொல்றதுக்கு காரணமே அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு வச்சு படிச்சு வந்ததுனால. அவங்க இல்லன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது. வேலையே இல்ல இவங்களுக்கு. ஓகே.